தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் மணி, கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தருமபுரியை அடுத்த தடங்கம் என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் சமூக நீதியையும் அரசியல் சாசன சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் என்றார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிஜேபி உத்தரவாதம் அளித்துள்ளதா என வினவிய முதல்வர், பிறகு ஏன் அந்த கட்சியுடன் பாமக கூட்டணி வைத்தது என்ற ரகசியத்தை ராமதாஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர் அவர்களுக்கு தெரியாதா? பாமகவின் சார்பில் இப்போ தேர்தல் அறிக்கையில ஐயா ராமதாஸ் என்ன சொல்லி இருக்காரு? 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியில நடக்கிறது. அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு. நாம கேட்கிறது, தன்னுடைய ஆட்சி காலத்துல பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா? இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.